அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இது தேவ வார்த்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். அப்படியாக மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற அநேக வழி இருக்கும். பார்வைக்கு நல்லா இருக்கும். அந்த வழியை பார்த்தா கடைசியில் அதில் தோல்வியாக இருக்கும். சில நேரத்தில் நண்பர்கள் நம்பி கூட ஏமாந்து போக வேண்டியதாக இருப்போம். ஐயோ, என் நண்பன் நான் உயிர் போல நம்பினேன், இவன் ஏமாற்றிக்கிட்டான்னு, இவனை மோசம் பண்ணிட்டான்னு. அப்படியாக இன்றைக்கு நண்பனால தோல்வி இருந்திருக்க, சொந்த பந்தத்தினால கூட தோல்வி அடைஞ்சிருக்கலாம். யாரை அதிகமாக நேசித்தீங்களோ அவங்களால நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அதனால செம்மையாக தோன்றும். ஐயோ, அவங்க பேசுறத பார்த்தா ஒரு நெருப்பை கொளுத்த வேணாம், மெழுகு அந்த மாதிரி உருகிற மாதிரி அவங்க பேசுவாங்க. உருகி நம்முடைய பணத்தையோ நம்முடைய வேலையை வாங்கி கொண்டு கடைசியில் நம்மளை வெறுமையாக விட்டு விடுவார்கள். ஆனால் மனுஷனை நம்புவதை பார்த்து கர்த்தர் மேல் நீங்கள் பற்றதாக இருந்தால் நலமாக இருக்கும். மனுஷனை நம்புறது போதும். அநேகம் நம்ம செம்மையாக தோன்ற வழியெல்லாம் உஷாராக பார்த்து அந்த காரியத்தை பார்த்து என்ன பண்ணிடலாம். நீயே தெரிந்துக்கணும், என்னடா இப்படி நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்களே. அதனால் உன் வேலையை வாங்குறதுக்காக, உன் பணத்தை வாங்குறதுக்காக, உன்னை ஏமாற்றி உன்னை நடுத்தூரில் விடுறதுக்காக பேசலாம். ஜாக்கிரதையா இருந்து கர்த்தரை நம்பு, பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.